ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு அழகாக சீரியல் எபிசோட நினச்சி பார்க்கலாமா? சுரேஷ் நல்லா மூக்கு மட்டும் குடிச்சிருவா. அவங்க மாமா கூட சேர்ந்து ஃபுல்லாக குடிச்சிருவா. ரேவதி வந்துட்டு டே என்னடா இப்படி குடிச்சிருக்குன்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கான்னு சொல்லிட்டு இது பண்ணுவா. அக்காவுக்கும் விஷயம் தெரியுமானோடனே அவளுக்கு விஷயம் தெரியாது சொல்லுவாள். ஆனால் சுரேஷ் நிறைய உளர வந்தோடனே அவன் கண்ட்ரோல் பண்ணி நீ இவனை வீட்டுக்கு கொண்டு போன்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுவா. இங்கே சுரேஷ்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே இவர் ரொம்ப ரேவதி நீ ரொம்ப சாஃப்ட்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சுவார். இங்கே சுரேஷ்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவன் எப்போ வரும்னு சொல்லிட்டு. மீன்வேல் இவங்கெல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது கார் வரும். காரில் சுரேஷ் ஃபுல்லாக மூக்கு ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்திருப்பாரு. இதை பார்த்தோன்னே மதிக்கு ஒன்றும் புரியாது. இவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு எப்படியோ படுக்க வச்சுட்டு மதியம் அனுப்பிட்டு இவங்கெல்லாம் போய் படுத்துருவாங்க. இவன் மதியம் நீ இது ஏன் ரூம் ஏன் பெட், நீ இங்கே படுக்கக்கூடாது, நீ வெளில போயிட்டு படுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். இவங்க ரெண்டு பேருக்கும் ஆர்கியூமெண்ட் வரும். இவளும் பேசுவா. பேசின உடனே நான் பேசினா நீ அவ்வளோ பேசினு சொல்லல, இப்போ நான் குடிச்சிருக்கேன் நீ போய் குடிச்சிட்டு வரணுன்னே நானா முட்டாள் லூஸா குடிக்கிறதுக்கு, அப்போ நான் முட்டாளனால நானும் அப்படியெல்லாம் சொல்லலைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு இவளையும் பிடிச்சி வெளில தள்ளுவா. இவளும் வெளில போயிட்டு படுத்துருவா, சோஃபாவில் படுத்துருவா. திடீர்னு அவங்க மாமனார் பார்த்துட்டு எல்லாரையும் வர வச்சிருவாரு. வர வச்சுட்டு இந்த பொண்ணு ஏன் எங்கே படுத்துருக்கனோடனே மதி சொல்லுவா உங்கள் பையன் தான் பெட்டு ஃபுல்லாக படுத்துட்டு இது ஏன் பெட்டு ஏன் ரூமு, நீ வெளியில் போய் படுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, அவர் மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்திருக்காரு, அவர்கிட்ட நான் என்ன பேச முடியும், சண்டை போட்டாலும் இதுவாக எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும், அதனால தான் நான் எதுவும் பண்ணலன்னு சொன்னோடனே அவனை தூக்கின்னு வெளில போட்டு இந்த பொண்ணை உள்ளே படுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவான். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாது, இவன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே சுரேஷ் மேலே தான் கோவம் திரும்பிடும். ஒரு வழியாக சுரேஷ் வெளில போட்டு அந்த பொண்ணு உள்ளே படுக்க போயிடுவாங்க. மலர் சொல்லுவா, பாரு மாமா ஃபர்ஸ்ட் டைமாக சுரேஷுக்கு மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னே அவருக்கு குடிச்சாலாம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். சரி, இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.